வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என் ஃபேஸில் உள்ள ரியாக்ஷன் வச்சே நான் எந்த அளவு டென்ஷனில் இருப்பேன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது காரணம் வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம படத்துக்கு போகிறது தான் பிளானு. ஆனால் வழக்கம் போல் நம்ம 10 நிமிஷம் லேட்டு. அப்போ தான் பின்னாடி இருந்து நம்மளை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. யாரான்னு போய் பார்த்தா எல்லாம் நம்ம பசங்க தான். பக்கத்து கடையில் டீயை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா படத்துக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டேன். நீ எப்படியும் லேட்டாக தான் வரும்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் வேறு படத்துக்கு டிக்கெட்டை போட்டு வந்துட்டானுங்க. சரி, நாங்களும் அப்படியே தேட்டருக்கு வண்டியை விட்டுட்டோம். இன்னைக்கு நம்மளோட பார்க்கிங் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா நம்ம தினேஷ் தான். அப்புறம் இவர் பேர் ராஜா. இவரும் நம்ம நண்பர் தான். நாங்களும் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு தேட்டருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் இன்ட்ரோலாம் போட ஆரம்பிச்சாங்க. அப்படியே இன்ட்ரோலாம் பார்த்துட்டு நாங்களும் எங்கள் சீட்டில் உட்காந்து இப்போவே இது என்ன படம்ன்றது எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேற எந்த படமும் இல்லை. நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷனில் நம்ம ராதிகா மேம் நடித்த இல்லை 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 நம்ம ராதிகா மேம் மிரட்டி விட்ட தாய் கிழவி படம் தான். உண்மையாகவே படம் சொல்லணுன்னாக்கா வேற லெவலு. அதேமாதிரி நம்ம ராதிகா மேமோட ஆக்டிங்கும் வேற லெவலு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாம் சிரிச்சு செம ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் உள்ள நம்ம நண்பர் ராஜாலாம் இந்த அளவு சிரிப்பாருன்றதே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. உண்மையாகவே படம் நல்லா காமெடியாக எந்த ஒரு லேகுமே இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இடைவேளை விட்டாங்க. இடைவேளை எப்பயும் நாங்கள் எந்திரிக்கலையே, நாங்கள் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தோம். ஸ்நாக்ஸ்லாம் ஹெவி ரேட்டாக இருந்ததுனால அப்படியே நாங்கள் வழக்கம் போல எங்களோட ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். மாப்பிள்ளையெல்லாம் வளைச்சு வளைச்சு போஸ் கொடுக்குறது தான். அப்போ தான் பின்னாடி இந்த ஸ்க்ரீனில் நம்ம தளபதி விஜயோட அப்கமிங் மூவியான ஜனநாயகன் மூவியோட ப்ரோமோ ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் படத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் எந்த இடத்துலையும் லேக் அடிக்காமல் சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இன்னைக்கு எங்களுக்கு கிடச்சிது. நாங்களும் அப்படியே படத்தை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர வழியில் வண்டி பஞ்சரு. சரி, வண்டி பஞ்சருன்னு இறங்கி தள்ளிட்டு போகணுன்ட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் தள்ள முடியல. அதுக்கப்புறம் டேங்க் மேலே உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இத்துடன் இந்த விலாக் முடிவடைகிறது.